يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم يا رسول الله صلوات الله عليكم يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وعلى كل منهم وصحبهم أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதமான இந்த இடத்தில் நம்ம எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் அர்ப்பணித்த எல்லாமல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய நாட்களில் மதரசாக்கள் விடுமுறை விட்டிருப்பார்கள். ஒரு மாத கால விடுமுறைக்கு பிறகு எல்லா இடங்களிலும் மதரசாக்கள் துவங்கக்கூடிய நாட்களிலே நாம் இருக்கின்றோம். அது மக்தப் மதரசாவாகட்டும், அரபி மதரசாக்களாகட்டும், ஆலிமா படிக்கக்கூடிய பெண்களுடைய மதரசாவாகட்டும், எல்லா மதரசாக்களும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு துவங்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அன்பானவர்களே, பொதுவாக பள்ளி படிப்புகள் இறுதி தேர்வு முடிந்து ஒரு நீண்ட விடுமுறை விடுவார்கள். ஒரு மாத காலம், 1.5 மாத காலங்கள் விடுமுறை விடுவார்கள். அந்த விடுமுறை முடிந்ததும் நமது பிள்ளைகள் படிக்கக்கூடிய படிப்பிலிருந்து தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்பு செல்லக்கூடிய அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி பெற்றோர்களுடைய அந்த புத்துணர்ச்சி, பெற்றோர்களுடைய ஆர்வம், பெற்றோர்களுடைய சந்தோஷம், என் புள்ள பாத்தாய் அடுத்த கிளாஸுக்கு போயிட்டான் அப்படிங்கிற அந்த ஆர்வம் மதரசாக்களுடைய கல்விகள் விஷயத்தில் வருவதில்லை. ஒரு மாதம் லீவ் விட்டாச்சு, அடுத்து மதரசா இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து மதரசா நம்ம மொஹல்லால துவங்கினோம். மதரசாவுக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய ஆர்வம் பெற்றோர்களுடைய ஆர்வத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். பிள்ளை ஸ்கூலுக்கு ஸ்டார்டிங்ல போகும் பொழுது புது பேக் வாங்குறது, செருப்பு வாங்குறது, யூனிஃபார்ம் வாங்குறது, பிள்ளைகளுக்கு தேவையான நோட் புக் வாங்குறது, அந்த சிந்தனைகள் கிட்டத்தட்ட ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த சிந்தனையில தான் பெற்றோர் இருப்பாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுல இருந்து ஸ்கூல் சார்ந்த விஷயங்களில் பெற்றோர்கள் காட்டக்கூடிய அந்த ஆர்வம், அந்த முனைப்பு, மார்க்கம் சார்ந்த கல்வி விஷயத்தில் நமக்கு என்ன செய்யல பெருசா அந்த ஆர்வம் என்பது மிக மிக குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பானவர்களே, நம் பிள்ளை மதரசாவுக்கு ஓதனா, எத்தனை வருஷம் ஓதனா, என்ன ஓதனா அப்படிங்கிற சிந்தனை பெற்றோர்களுக்கு வருவதில்லை. இந்த வருஷம் படிக்கக்கூடிய அந்த படிப்பு அந்த வருஷம் ஃபெயிலாகாம அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போனா சந்தோஷம். இதுதான் நம்முடைய நிலைமை. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஆல் பாஸ், அதனால அதை பத்தி சிந்தனை கூட கிடையாது. அடுத்தடுத்த வருடங்கள் அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் மதரசாவுடைய விஷயத்திலே, மார்க்க கல்வி விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் ஆர்வமாக இருக்கிறோம். நீண்ட ஆண்டுகளாக பிள்ளைகள் எஸ்எல் குரான்ல தான் இருக்கிறாங்க. நீண்ட ஆண்டுகளாக பெருசா பிள்ளைகளுடைய மார்க்க கல்வி விஷயத்துல முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற அந்த சிந்தனை பெற்றோர்களுக்கு வருவதில்லை. மதரசாவுக்கு போனா என்ன ஓதனான்னு தெரியாது. மதரசாவுக்கு போனா அவன் என்ன படிக்கிறான் என்பது பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை. அதே போன்று நமது பிள்ளைகள் உடன் இருந்தவர்கள் எல்லாம் குரான் ஓதிட்டு இருப்பாங்க. நம்ம பிள்ளை கடைசி வரைக்கும் அலிபாத்தா ஓதிட்டு இருப்பான்.
இப்படிப்பட்ட சூழல் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், பிள்ளைகள் விஷயத்தில் பள்ளிக்கூட பாடங்கள்ல நம்ம அக்கறை செலுத்துற மாதிரி மதரசாவுடைய பாடங்கள்ல அக்கறை செலுத்துவதில்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கிற நம்ம மதரசால அந்த பிரச்சனைக்கு வழி இல்லை. ஏன்னா டெய்லி என்ன செய்யறோம், நோட்ல எழுதி கொடுத்துறோம். டெய்லி பிள்ளைங்க வர்றாங்கன்னா அந்த டேட் போட்டு எத்தனாவது பக்கம் ஓதுறாங்க, என்ன ஓதுறாங்க எல்லாமே ஏற்று எழுதி கொடுத்துறோம். அதே போன்ற சிலபஸ் அமைச்சிருக்கோம். 31 தேர்வு என்ற அடிப்படையில் சிலபஸ் அமைச்சிருக்கோம். பிள்ளைகள் இங்க ஓதக்கூடிய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் என்ன ஓதி இருக்காங்க, அடுத்து என்னெல்லாம் ஓத போறாங்க எல்லாமே அந்த சிலபஸ்ல வந்துடும். நம்ம கவலைப்பட முன்னாடி அந்த கவலை இருந்துச்சு. இறைவனருளால் அதை ஒரு அழகான முறையில திட்டமிட்டு ஒரு சிலபஸ் அமைச்சு அந்த பிள்ளைகள் தேர்வு கொடுக்க 31 தேர்வு முடிஞ்சுன்னா அவங்க குரான் 3 தடவை முடிச்சிருப்பாங்க. 37 தேர்வு முடிஞ்சா சிம்பிளிசிட்டியான முடிச்சிருப்பாங்க. 37 தேர்வு முடிச்சாங்கன்னா 100 நம்ம முடிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு அழகிய திட்டத்தோட தான் நமது பள்ளிவாசல் மாதிரி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால நம்ம பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனாவது தேர்வு ஓதுறாங்கன்னு தெரிஞ்சுட்டாவே தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடில என்ன படிச்சிருக்காங்க, அடுத்து என்னென்ன தேர்வுல என்னென்ன படிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிடும். இது என்ன கவலையான விஷயம்னா, பிள்ளைகளுக்கு தினமும் நோட்ல எழுதி கொடுக்கக்கூடிய அந்த சூழல்ல அதை பார்த்து சைன் போட கூட பெற்றோர்கள் சில சமயத்தில் என்ன செய்யல முன் வருவதில்லை. சில நேரங்களில் பெற்றோர்கள் நினைச்சாங்க பாராமுகமா இருக்கிறார்கள். மதரசாவுடைய நேரத்தில் கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு 40 பிள்ளைங்க ஓதுறாங்கன்னா அந்த 40 பிள்ளைகளுக்கும் அதீத கவனம் அந்த 1 மணி நேரத்தில் செலுத்த முடியாது. வீட்டிலே பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, எப்படி பள்ளி பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி அவர்களுக்கு மதரசாவுடைய கல்வி விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அமர வைத்து நம் வீட்டில் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும். 2 கை தட்டுகின்ற பொழுதுதான் ஓசை அடிக்கும். அதே போன்றுதான் வெறுமனே உஸ்தாது பள்ளிவாசல்ல நம்ம என்ன செய்யணும், நேர்த்து செஞ்சு விட்ட மாதிரி விட்டுறக்கூடாது. கண்காணிக்க வேண்டும். தினமும் அவர்களுக்கு அந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாடம் கொடுத்துட்டானா இல்லையா செக் பண்ணும். இந்த மாதிரி சூழல்ல பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அன்பானவர்களே, இன்னைக்கு உலக படைப்புக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவோ செலவுகள் அளிக்கிறோம். பிள்ளைகளுடைய அந்த உலக படிப்புக்காக வேண்டி எவ்வளவு மெனக்கறோம். ஸ்கூல் இல்லைன்னு சொன்னா தாய்மார்கள் 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க. ஸ்கூல் இருந்துச்சுன்னா காலை 4 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க. நேரத்துல எழுந்து அந்த பிள்ளைகளை ரெடி பண்ணி அவர்களுக்கு குடிக்க வைக்கிறதாகட்டும், அவர்களுக்கு உணவு தீட்டுவதாகட்டும், அவர்களுடைய மதிய உணவை தயார் செய்வதாகட்டும், எல்லாம் பயங்கரமா வேலை இருக்கும். படிக்கிற பிள்ளை விட பெற்றோர்களுக்கு தான் வேலை அதிகம், குறிப்பா தாய்மார்களுக்கு தான் அதிகம். அவ்வளவு மெனக்கடிக்கிறோம் பள்ளி படிப்புக்காக வேண்டி. ஆனால் அந்த பள்ளி படிப்புக்காக வேண்டி மெனக்கப்படக்கூடிய நாம் ஏன் இந்த மார்க்க கல்விக்காக வேண்டி மெனக்கெடுவதில்லை? மார்க்க கல்விக்காக வேண்டியுள்ள அந்த ஆர்வத்தை பெற்றோர்கள் வெளிப்படுத்துவதில்லை என்ற விஷயத்துல பெரிய கேள்விக்குறிதான் இருக்குது. அன்பானவர்களே, உலக கல்வி நம்ம தாராளமா கொடுக்கலாம், தப்பு இல்லை, அது கண்டிப்பா வேணும். அதை வச்சுதான் மார்க்கத்தை வழங்க முடியும். ஆனா அவன் தெரியாம மார்க்கத்தை படிக்க முடியாது. உலகம் என்பது வேண்டும். அந்த உலகம் மார்க்கத்தை அறிவதற்காக இருக்க வேண்டும், மார்க்க ஞானங்களை அறிவதற்காக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாக்கிறோம், உலக கல்வியை மட்டுமே குறிக்கோளாக படித்தவர்கள் எத்தனையோ பேருடைய வீட்டுடைய சூழலை பார்த்தா பெற்றோர்கள் மதிக்கிறது இல்லை. பெற்றோர்களுக்கு சரியான அரவணைப்பு அவர்கள் கொடுப்பதில்லை. இவங்க சின்ன வயசுல வளர்க்கும் போதே நல்லபடி நல்லா சம்பாதிக்கலாம், நல்லபடி கை நிறைய சம்பாதிக்கலாம், 4-5 வீடுகள் கட்டிக்கலாம், பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம், எல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறாங்க. எல்லாத்தையும் வளர்ந்தவன் அவன் பெற்றோர்கள் நினைப்பது போல என்ன செய்யறான், நல்ல இடத்துல இருக்கிறான். ஆனால் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பது போல, ஏறி வந்த ஏணி எட்டி உதைப்பது போல இவன் உயரத்தில் ஏறுவதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களை மதிப்பதில்லை. காரணம் என்ன? உலக கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம். அந்த கல்வி அவன் நாம் எதிர்பார்த்ததை போன்று அவர்களை உருவாக்கியது. ஆனால் அந்த கல்வி பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய விஷயத்துல, பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல அவர்களுக்கு உதவவில்லை. எத்தனையோ பேர் பார்க்கலாம். இது வார்த்தைகளுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்ல, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கொஞ்சம் யோசிங்க, மார்க்க கல்வியோடு தொடர்புடைய பிள்ளைகளை பார்த்தா அப்படி இருக்க மாட்டாங்க. உலக கல்வியும் அவர்களிடத்தில் இருக்கும். அதே போன்று மார்க்க கல்வியும் மார்க்க ஞானம் குர்ஆனுடைய தொடர்பும் ஒன்று சேர இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். காரணம், குர்ஆனுடைய கல்வி சொன்னாவே ஒழுக்கத்துடைய கல்வின்னு அர்த்தம். குர்ஆன் சொன்னாவே ஒழுக்கம் தான். குர்ஆனை படித்தவர்கள், குர்ஆனோடு தொடர்பு இருப்பவர்கள், குர்ஆனோடு இணைந்து இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒழுக்கம் இல்லாதவர்கள் இருக்க மாட்டாங்க.
அப்ப குர்ஆனுடைய தொடர்பு தான் நமது பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். நமது பிள்ளைகள் வளர்ந்த பிறகு நாம் அவர்களை பார்த்தது போன்று, நாம் அவர்கள் மீது அன்பு வைத்ததை போன்று, நாம் அவர்கள் மீது பாசமாக நடந்து கொண்டதை போன்று, நாம் அவர்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்ததை போன்று நாம் வயதான பிறகு இது எல்லாம் அவங்க நம்மளுக்கு செய்யணும். அன்பு வெளிப்படுத்தணும், பாசத்தை வெளிப்படுத்தணும், தியாகத்தை வெளிப்படுத்தணும். அவர்கள் நம்மை பாரமாக நினைக்க கூடாது. எப்படா அத்தாமா மூத்தா போவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கலன்னு அர்த்தம். அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் தீனையும் நாம் இந்த அழகிய குர்ஆனுடைய தொடர்பையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டால் அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு நாம் பிள்ளைகள் குழந்தையாக இருக்கின்ற பொழுது எப்படி பார்த்துக் கொண்டோமோ அதுபோன்று நம்மை குழந்தைகளாக பார்த்துக் கொள்வார்கள். எனவே அவர்களை படிக்க வைக்கின்றோம், துன்யாவுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், ஆசமனங்கள் நிறைய சம்பாதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் ஒழுக்க விஷயத்துல, அதனுடைய விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்காமல் எதிர்காலத்திலே நாம் தான் சிரமப்படுகின்றோம். அன்பானவர்களே, மதரசாவுடைய விஷயத்துல பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை கவனமாக ஒழுக்கமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளி வாசலோடு பிள்ளைகளை தொடர்பு படுத்த வேண்டும், மதரசாக்களோடு பிள்ளைகளை தொடர்பு படுத்த வேண்டும், உலமாக்களோடு உள்ள பிள்ளைகளை தொடர்பு படுத்த வேண்டும். இந்த தொடர்பு தான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அன்பானவர்களே, சுஃபியானு சௌரி மிகப்பெரிய தாபியை, அவங்க தன்னுடைய மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நூல் கோத்து தான் படிக்க வைப்பாங்க. அது உள்ள வருமானத்தை, சொற்பமான வருமானம் தான், அதுல படிக்க வச்சாங்க. மகனிடத்துல சொன்னாங்க, நீ 10 எழுத்துக்கள் படித்து அந்த 10 எழுத்துக்கள் உனக்கு நற்குணத்தை கொடுக்கலன்னு சொன்னா அந்த 10 எழுத்தும் உனக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்னு. நீ படிக்கிற ஒரு 10 வார்த்தைகள், நீ படிக்கக்கூடிய ஒரு 10 விஷயங்கள் உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலன்னு சொன்னா அந்த கல்வி பிரயோஜனம் இல்லாத கல்வின்னாங்க. அப்ப கல்வின்னு சொன்னா அது பிரயோஜனம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் இப்படித்தான் துஆவே செய்வாங்க, யா அல்லாஹ் பயனில்லாத கல்வி விட்டு என்னை பாதுகாத்துன்னு கேட்பாங்க. இல்முன் நாஃபி, பயனுள்ள கல்வினா நபிகள் எல்லாத்தையும் கேட்பாங்க. பயனில்லாத கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடின என்பது வரலாறு. அன்பானவர்களே, எனவே நாம் நமது பிள்ளைகளுக்கு பயனுள்ள கல்வியை கொடுக்க வேண்டும். பயனுள்ள கல்வி என்று சொன்னால் அது மார்க்க கல்விதான், குர்ஆனுடைய கல்விதான், தீனுடைய கல்விதான், பள்ளிவாசலுடைய தொடர்புடைய கல்விதான். இந்த கல்வியை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது அது நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு துவாவாக இருக்கும். அதிகம் ஒருத்தன் மரணித்து விட்டால் இதா மாத்தல் இன்சான் காட்டாமலும், ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் முடிஞ்சிருச்சு. மௌத்தா போன பிறகு சொல்ல முடியாது, மௌத்தா போன பிறகு நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நோன்பு வைக்க முடியாது. குர்ஆன் எந்த அமலுமே செய்ய முடியாது. ஹயாத்தாக இருக்கின்ற பொழுதுதான் எல்லா அமல்களும் செய்ய முடியும். மௌத்தா போன அமல் செய்ய முடியாது. ஆனா நாயகம் சொன்னாங்க, மௌத்தா போயிட்டா அமல் முடிஞ்சிடும், 3 அமல் மட்டும் முடியாதுன்னாங்க. 3 அமல் அதுக்கு எந்த இல்லை, அது மீண்டும் மீண்டும் நன்மைகளாக வந்து கொண்டே இருக்கும் என்றார் நபிகள் நாயகம். அதில் ஒண்ணுதான் சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். சதகத்துன் ஜாரியாவாக நாம் எதை விட்டு விட்டு செல்கிறோமோ, ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக, ஒரு மதரசா கட்டுவதற்காக, அல்லது மக்களுடைய பயன்பாட்டுக்கு குடிநீரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கிணறு கொண்டு வைக்கக்கூடிய விஷயங்கள், போர் போட்டு வைக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் சதகத்துல் ஜாரி. நம்ம போனாலும் அதை கொண்டு மக்கள் பயன்பெறுவாங்க. அப்படிப்பட்ட சதகத்துல் ஜாரியாவாக எதையெல்லாம் விட்டு செல்கிறோமோ நாம் மரணித்தாலும் அதிலிருந்து நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். 2வது சொன்னாங்க பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வி அப்படித்தான், அதன் மூலம் நன்மைகள் அவருடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். 3வது சொன்னாங்க வலதுன் சாலிஹுன், நாம் மரணித்தால் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். நம்ம மௌத்தா போயிட்டா நமக்கு துஆ செய்யணும். மௌத்தா போயிட்டா சந்தோஷப்படக்கூடாது, போயிட்டாரு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடாது. எங்க அத்தா மௌத்தா போயிட்டாரு, யாரெல்லாம் எங்க அத்தாவுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு மௌத்தா போற அன்னைக்கு மட்டும் துவா செய்யக்கூடாது. எப்பயுமே துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு காசு பணங்களை சம்பாதித்து வைப்பது பெரிதல்ல. நம்ம அடுத்த நம்ம பெரும்பாலும் கவலைப்படுவோம், இப்பயே உணவு அரசாங்கத்துடைய சூழல் எப்படி இருக்குது, எதிர்காலம் எப்படியாகும். பெரும்பாலும் எல்லா பெற்றோர்களும் இது கவலை எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். நம்ம அரசியல் சூழல் இப்ப பார்க்கும் பொழுதே அவ்வளவு இந்த போருடைய சூழலை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவருமே ஒவ்வொரு சூழலையும் நம்ம என்ன செய்யறோம்னா, நாம் நம்மை பற்றி சிந்திப்பதை விட நாம் அனுபவிக்கின்ற பொழுது நமது பிள்ளைகள் காலத்தில் எப்படி இருக்குமோ, நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி, அப்படித்தான் எல்லாரும் யோசிப்போம். இது எல்லா பெற்றோருடைய யதார்த்தமான சிந்தனை இது.
ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பின்னால் துஆ செய்வார்களா, நமக்காக வேண்டி நல்ல காரியம் செய்வார்களா, குர்ஆன்களை ஓதி எத்தி வைப்பார்களா, நமக்காக தான தர்மங்கள் செய்வார்களா, இந்த மாதிரி பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் மரணித்து விட்டால் நமது பிள்ளைகள் நமக்காக வேண்டி நல்ல அமல்களை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இதுதான் நம்ம சாலிகான பிள்ளை விட்டு போயிருக்கோம் அர்த்தம். நான் மறுமையில ஒரு அடியான் கேட்போம், யா அல்லாஹ் என்ன நன்மை வந்துகிட்டே இருக்குது, அந்தஸ்து உயர்ந்துகிட்டே இருக்கும். அல்லாட்ட கேட்பான், நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய அமல்லாம் செய்யலையே, ஆனா நாளுக்கு நாள் என்னுடைய அந்தஸ்து உயர்ந்துட்டே இருக்கு. நல்லா சொல்லுவான், நீ செஞ்ச அமலுக்கு இது உயர்வில்லப்பா, உன் பையன் உனக்கு நாடி பாவம் பண்ணி தேடிட்டு இருக்கான், நீ வளர்த்த பையன் உனக்கு துவா செஞ்சுட்டு இருக்கான், உன்னுடைய மகனுக்கு நீ ஒழுக்கத்தை கொடுத்தாய், ஒழுக்கமான மகன் உனக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிறான். சாலிகான பிள்ளைகளை விட்டு சென்றால் அந்த பிள்ளைகள் நமக்காக துவா செய்வது நம்முடைய மரணத்திற்கு பிறகு வேறு உபகாரமாக இருக்கும். நம்ம மோத்தா போயிட்டு நமக்கு என்ன செய்ய பிள்ளைங்க துவா செய்யணும். துவா மட்டும் இல்ல, குர்ஆன்களை ஓதி எத்தி வைக்க வேண்டும், நல்ல காரியங்களை நமக்காக செய்ய வேண்டும், தான தர்மங்களை அத்தாபேர்ல கொடுக்கணும். தான தர்மங்களை மட்டுமல்ல, குர்பானிகள் கொடுக்கணும். எதெல்லாம் நமக்கு முடிகிறதோ அந்த பிள்ளைகள் நல்ல விஷயங்களை செய்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில முன்னோர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழும் பொழுது நம்ம மூதாதைகளை நினைக்கணும். முதல்ல நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு வலதும் சாலியாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு காண்பித்து தரணும். நீங்க ரோட்ல போகும் பொழுது முசாஃபிர் ஏதாவது காசு கேட்கறாங்கன்னா, யாசகர்கள் கேட்கின்ற பொழுது நீங்க எடுத்து கொடுக்கறத பார்த்தா தான் பிள்ளை கொடுப்பான். நீ விரட்டி விட்டோம்னா புள்ள நாளை என்ன செய்வான், அவனு விரட்டி விடுவான். நம்மை பார்த்து வளரக்கூடியவர்கள் பிள்ளைகள். வீட்டுல பெண்கள் தொழுதார்கள் என்றால் பிள்ளைகள் பக்கத்துல சின்ன முசலா போட்டு தொழுவோம். நாம் தொழுகவில்லை என்றால் அவங்களும் என்ன செய்வாங்க, போன நோண்டிட்டு போனுக்கு அம்மாவும் பிள்ளைக்கு சண்டை போட்டுக்குவாங்க, டிவிக்கு சண்டை போட்டுக்குவாங்க, ஏழன மாத்திரத்துக்கு சண்டை போட்டுக்குவாங்க. நாம் எப்படி வளர்கிறோமோ அப்படித்தான் பிள்ளைகள். அப்ப என்னன்னா, வலதும் சாலிகாக நாம் எல்லோருமே நமது பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். தினமும் நமது பெற்றோர்களை மறக்கவே கூடாது. தினம் அவர்களுக்காக வேண்டி ஏதாவது ஒன்றை ஓதி எத்தி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பா காலையும் மாலையும் அல்ஹம்து சூரா, குல்ஹுவல்லா சூரா 3 தடவை, குல்லாவது பிறப்பின் படப்பு, குல்லாவது பிறப்பின் நாள், இந்த சூறாக்களை எல்லாம் ஓதி அல்லாஹ் இதனுடைய நன்மைகளை என் பெற்றோர்களுக்கு எத்தி வைப்பாயாக. இதை பார்த்து வளரக்கூடியவர்கள் நாம் மரணித்த பிறகு இந்த நன்மைகளை கொடுப்பாங்க. இந்த நன்மைகள் வருகின்ற பொழுது நமக்கு கண் குளிர்ச்சியாக மறுமையில இருக்கும். ஏன்னா ஏதாவது நன்மை கிடைக்குமான எல்லா மக்களுமே மௌத்துக்கு பிறகு அனுமதி கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நமது பிள்ளைகள் தினமும் ஏதேனும் ஒன்றை ஓதிக்கொண்டே ஏதேனும் ஒரு தான தர்மங்களை செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய பயிரில் செய்யக்கூடிய அத்தனை தர்மங்களும் நம்ம நாளை மறுமையில மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அல்லவா. அப்ப முதல் கட்டமாக நாம் வலதே சாலிகாக மாற வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறினால் நமது பிள்ளைகள் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள். அப்ப நமது பிள்ளைகள் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் இது போன்று பள்ளிவாசலுடைய தொடர்புகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். மதரசாக்களுடைய தொடர்புகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். மதரசாக்களுடைய தொடர்பு இல்லாம பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியாது. பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மதரசாக்களுடைய தொடர்பு ரொம்ப முக்கியம். இப்ப மதரசாக்களுடைய தொடர்பு முக்கியம் சொல்லும் பொழுது சில விஷயங்களை யோசிக்கணும். ஏன்னா தடுக்கி விழுந்தா பள்ளவட்டியில் 1000 மதரசாக்கள் இருக்குது. மதரசாக்கள் இல்லாத ஊரில் 1000 மதரசாக்கள் இருக்கு. மொத்த மதரசாக்கள் சொல்ற இப்ப மதரசாக்கள் என்பது பரவலாக இருக்கிறது. ஆனால் நாம் இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது என்னன்னா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை சார்ந்த மதரசாக்கள் நம்ம பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். ஏன்னா அந்த மதரசால தான் துவா ஓதணும்னு சொல்லி தருவாங்க. சில மதரசாக்கள் இருக்குது துவா ஓதாதுன்னு சொல்லி தருவாங்க. தொழுகைக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, சில மதரசா இன்னும் இருக்கத்தான் செய்யுது. தொழுகைக்கு பிறகு துவா ஓதக்கூடாது. தொழுகைக்கு பின்னாடியே துவா ஓதாதவே அவங்க பெற்றோர்களுக்கு எப்படி துவா ஓதும்? அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். தொழுகைக்கு பிறகு துவா ஓதாத, வழிமார்களுடைய இடத்துக்கு போகாத, நபிகள் நாயகத்தின் மீது மௌலிது ஷரீஃபுகள் ஓதாதே என்று பிஞ்சிலேயே அவர்களுக்கு தவறான கொள்கையை போதிக்கக்கூடிய மதரசாக்களை தவிர்க்க வேண்டும். எந்த இடங்களில் அந்த பிள்ளைகளுக்கு துஆவுடைய அகமீத்துகளை, வலிமார்களுடைய நேசத்தை, குர்ஆனுடைய தொடர்பை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையுடைய தெளிவான விளக்கத்தை சொல்லித் தருகிறார்களோ அந்த இடத்தில் நாம் பிள்ளைகளை சேர்க்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகள் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளா மாறுவாங்க.
ஏன்னா இன்னைக்கு பரவலா நமது ஊர்ல நிறைய இடங்கள்ல துவா இல்லாத ஒரு சூழலை பாக்குறோம். ஜனாசாவுக்கு பிறகு துவா கிடையாது, சில இடங்கள்ல, சில நேரங்கள்ல மோதுறது இல்ல. ஜனாசா தொழுகையே துவா தான் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் அந்த துவாவை நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா அது ஒரு விதத்தான விஷயம் அல்ல. அது அப்ப பிள்ளைகளுக்கு சின்ன விஷயத்திலே, அதாவது இதெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா பிரச்சனை இல்லை, மத்தவ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு தவறான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் நிறைய இருக்குது. அதனால ரொம்ப கவனமான முறையில சுன்னத் ஜமாத்துடைய மதரசாக்கள் நமது பிள்ளைகளை சேர்க்கணும். ஒரே ஒரு காரணம் தான், சுன்னத் ஜமாத் மதரசால நமது பிள்ளை ஏன் சேர்க்கணும், ஒரு காரணம் தான், நமது பிள்ளைகள் நமக்கு துவா செய்வாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நமது பிள்ளைகள் நமக்கு துவா செய்வார்கள். நமது பிள்ளைகள் நமக்கு துவா செய்தால் தான் அந்த பிள்ளை சாலிகான பிள்ளை. அந்த பிள்ளை நமக்கு துவா செய்யலன்னு சொன்னா அது சாலிகான பிள்ளையே கிடையாது. அந்த பிள்ளையினால நம்மளுக்கு அதாபு தான் கிடைக்கும். நம்ம பெற்ற பிள்ளைனால நமக்கு அதாபு வந்துடக்கூடாது. நம்ம பெற்ற பிள்ளைனால நமக்கு துவா தான் வரணும். அன்பானவர்களே, மதரசாக்கள் ஆரம்பமாகக்கூடிய நேரம் எல்லா இடங்களிலும் பரவலாக மதரசாக்களை துவங்குவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நமது பிள்ளைகளை முதல் கட்டம் எப்படி பள்ளிக்கூட படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போன்று மதரசாவுடைய படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே அளவுக்கல்ல, அதை விட கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த பிள்ளைகள் மதரசாவுக்கு போறாங்கன்னா தினசரி கண்காணிக்கணும், என்ன ஓதுறாங்க, இன்னைக்கு பாடம் சொன்னாங்களா இல்லையா, நாளைக்கு என்ன பாடம், நாளைக்கு நம்ம வீட்டிலேயே சொல்லிக் கொடுத்து அனுப்பிச்சு வச்சா நாளைக்கு கூட்டுதல 2 வரி வச்சு கொடுப்பாங்களே அப்படிங்கிற அந்த சிந்தனை பெற்றோர்களுக்கு, தாய்மார்களுக்கு இருக்கணும். தினமும் பிள்ளைகளுடைய அந்த நோட்டுகளை என்ன செய்யணும், கண்காணிக்கணும், அதுல சைன் போட்டு கொடுக்கணும், நாளைக்குள்ள பாடத்தை அவங்க படிக்க வைக்கணும். டியூஷன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டி படிக்கிறோம், எக்ஸ்ட்ரா டியூஷன் வேற காசு கட்டி படிக்க வைக்கணும். அதே போன்று பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், மார்க்க விஷயத்தில் அந்த கவனம் இருக்கிறது இல்லை. எனவே பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும், என்ன ஓதுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பள்ளவட்டி பொறுத்து ரொம்ப வருத்தமான செய்தி என்னன்னா, அதிகமா லீவ் போடுவாங்க. என்ன மதரசா ரம்ஜான் முடிஞ்ச கல்யாணம் தான், கல்யாணம் நடக்கிறது பகல் நேரத்தில் கல்யாணம் நடக்கும், சாப்பாடு காலையில, மதியானம், நைட்டு, இந்த 3 நேரம் தான் சாப்பாடு. அந்த அசுருடைய நேரம் பாத்தீங்கன்னா சாப்பாடு நேரம் இல்ல, ரிசப்ஷன் சமயத்துல கூட போயிட்டு வரலாம். ஆனா ஒரு வீட்டுல கல்யாணம் நடந்தா ஒரு வாரம் பிள்ளைங்க மனசாக வர்றது இல்ல. கேட்டா கல்யாணக்காரங்க வீடு ஒரு வாரம் லீவ் போட்டா அந்த பிள்ளைகள் எப்படி அந்த அடுத்தடுத்த அடிப்படை ஆர்வம் காட்டுவார்கள். அப்ப பெற்றோர்கள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கு, பிள்ளைகளுக்கு அதிகமாக லீவ் எடுக்காம பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் லீவு. அப்ப அதிகமாக விடுப்பு எடுப்பது, லீவ் எடுப்பதும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். அப்ப இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். கடைசியான செய்தி, நாம் சேர்த்தக்கூடிய மதரசா சுன்னத் ஜமாத்துடைய மதரசாவாக இருக்கணும். அந்த மதரசாவில் படிக்கின்ற பொழுதுதான் அவர்கள் வலிமார்கள் மீது நேசம் கொண்ட பிள்ளைகளாக உருவாகுவார்கள், பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாகுவார்கள், சஹாபாக்களின் மீது நேசம் கொண்ட பிள்ளைகளாக உருவாகுவார்கள். அந்த மதரசாக்கள் படிக்கின்ற பொழுதுதான் நபிகள் நாயகத்தின் மீதுண்டான அந்த பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக உருவாகுவார்கள். எனவே அன்பானவர்களே, நாம் நாளை நமது பள்ளிவாசல் மதரசா ஓபன் ஆகுது. நம்ம பிள்ளைகளை வளமை போல இன்ஷால்லா நாளை அசலுடன் அனுப்பிச்சு வைங்க. அதே போல நம்ம ஸ்கூலுடைய லீவுக்கு பிறகு கோடைகால தீனியார், அதாவது கோடைகால நல்லொழுக்க பயிற்சி வகுப்புகள் வளமை போல நமது பள்ளியில் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த வகுப்புகள் என்ன செய்யுங்க, தங்க பிள்ளைகளை சேருங்க. பெண் பிள்ளைகளா இருந்தால் பெண்கள் மதரசால அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்திருக்கோம். அந்த பெண்கள் மதரசாலையும் நமது பெண் பிள்ளைகளை சேர்த்து விட்டு இந்த லீவுடைய காலங்களில் வீணாக்காம குர்ஆனோடு, பள்ளியோடு, மதரசாவோடு தொடர்பு உடைய பிள்ளைகளாக நாம் நமது பிள்ளைகளை உருவாக்குவதற்கு இல்லாமல் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா.